ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்னைக்கான விடுகதை வந்து ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருத்தன் ஓடுவான் ஒருத்தன் நடப்பான், அது யார்? இந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்ட் வரைக்கும் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா. அது செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்சரில் ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பீஸு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1/2 கப் பாசி பயிறு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். இப்போ அதில் 3 கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 விசில் வச்சுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து தோல் எடுத்து அதை மசிச்சு வச்சுக்கலாம். அந்த பருப்பை நல்லா எடுத்து கடைஞ்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ ஒரு குண்டாவில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ கண்ணாடி பதம் வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பருப்புலேயும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வர வரைக்கும் சிம்லேயே வச்சுப்போம். இப்போ கொதி வந்தோடனே அதில் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பில் தண்ணி இருந்ததுனால நாங்கள் தண்ணி ஊற்றிக்கல. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா கொதி வந்தோன்னா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது 10 நிமிஷம் கழித்து அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதை இறக்கிக்கோங்க. சுவையான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெடி.
விடுகதைக்கான ஆன்சர் வந்து கடிகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.